அர்ச்சாவதாரத்திலே ஒரு பதுமையா விக்கிரக வடிவத்துல பகவான் இருக்கிறாரே அப்படின்னா என்ன எங்க காப்பாத்த போறார்? அவரை காப்பாத்திக்கிறதுக்கே இரும்புல எவ்வளவு கம்பி போட்டு வச்சிருக்கா. கோவில்ல இருக்கிற கடவுளே அவரை காப்பாற்றி கொள்ளவில்லையே, அவர் எங்க என்ன காப்பாற்ற போறார்? அதனால அவரும் என்னாட்டம் தானான்னு மறுபடியும் சந்தேகம். அவர் ஒண்ணு தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாமல்லாம் இருக்கல, ரொம்ப பொறுமையோட காத்து கொண்டிருக்கிறார். யாரிடத்தில் பொறுமை? என்கிட்ட பொறுமை. இதே ராமனாக கண்ணன். இங்க கண்ணன் சன்னதி இருக்கே, கிருஷ்ணன் கோவில் இருக்கு இல்லையா? நேர போயிடுவோம். போயிட்டு நீ அந்த கிருஷ்ணனாட்டமே இருந்தா என்ன? ஏன் உன்னை நீ காப்பாற்றி கொள்ள மாட்டாய் என்றால், அந்த கிருஷ்ணன் கையில சக்கராயுதம் வச்சுருப்பார். யார் யார் எதிர்த்தாலோ சக்கரத்தை விடுவார், கொல்லுவார். சிசுபாலனை சக்கரத்தை விட்டு கொன்னுட்டேன். உன்னை பார்த்தாலும் சிசுபாலன் ஆட்டம் தான் இருக்கு. நான் கண்ணனா இருக்கணும்னு விரும்புறியான்னு கேட்டார். கதவை சாத்தின்னு ஓடியே வந்துடுவேன். அதனாலதான் அவர் பண்றதில்ல. கோவிலுக்கு போனா நான் பொறுமை காக்கிறேன், நீ தப்பு பண்ணாலும் உன் தப்ப பொறுமையோட ஏத்துக்கிறேன்னு சொல்லித்தான் விக்கிரக வடிவத்தில் இருக்கார். அதனாலதான் நான் ஆகாரம் கொடுத்தா தான் ஆகாரம், நான் வேட்டி கட்டி விட்டா தான், நான் என்னைக்கு புறப்பாடு வைக்கிறேனோ அன்னைக்கு தான். நான் இன்னைக்கு அவருக்கு சக்கரை பொங்கல் நினைப்பேன், அவருக்கு நீ சோதனையா புளியோதர ஆசையா இருந்திருக்கும். எனக்கு என் வீட்டுல நீ சக்கரை பொங்கல்னா பிடிக்கும். நான் கோவிலுக்கு போய் சுவாமி வார் ஒரு சக்கரை பொங்கல் ஒரு தளிகை ஒரு படி பண்ணும். உள்ளே இருந்து பெருமாள், எனக்கு இன்னைக்கு புளியோதரை பிடிக்கிறது, நீ சக்கரை பொங்கல் தான் யார் கேட்க போறா? ஒருத்தரும் காதலியே போட்டுக்க மாட்டோம். அர்ச்சகனுக்கு அடங்கியவனாய் பக்தனுக்கு அடங்கியவனாய் தன்னை அமைத்து கொண்டிருக்கிறாருங்கிறது உண்மையை தவிர, இயற்கையிலேயே அவரால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தப்பு. பண்ண முடிஞ்சா என்ன ஆகும்? ஏன் அப்படி பண்றார்? தன்னை வேணும்னு அமைத்துட்டு இருக்காருனால் அப்பதான் எல்லாருடைய குற்றத்தையும் பொறுமையா காப்பாற்றிக்க முடியும். குற்றத்தை பார்ப்பதில்லைன்னு வந்து விட்டால் திருட்டு குற்றத்தையும் பார்க்க மாட்டார், என் குற்றத்தையும் பார்க்க மாட்டார். விக்கிரகத்தை திருடினாலும் பார்க்க மாட்டார், ஆபரணத்தை திருடினாலும் பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் தான் குற்றம் பார்க்கறது இல்லைங்கன்னு கங்கணம் கட்டின்னு வந்திருக்காரு. அவருடைய விரதமே குற்றம் பார்க்க மாட்டேன், பொறுமையோடு இருப்பேன். நாம நினைச்சிட்டு இருக்கோம் திருடன் திருட்டு தான் பெருசுன்னுட்டு. இதை விட நாம ஒத்தத்தரும் எவ்வளவு பெரிய குற்றத்தோட போய் நிக்கிறோம். நாம என்னமோ நம்ம தப்பே பண்ணல, திருடன் தான் தப்பு பண்ணியிருக்கான், அதனால அவரை மட்டும் மன்னிக்கலையேன்னு நம்மளையே மன்னிச்சுன்னு இருக்காரே. நம்ம கிட்ட பொறுமை காட்டுறவர் அப்ப திருடனத்துல போட்டு காட்டு. நானும் திருடன் தான், நான் திருடவே இல்லையென்னால் அவருடைய சொத்தான ஆத்மாவை என்னதுன்னு நினைச்சேனா இல்லையா? இது முதல் திருட்டு. உண்மையிலே திருடர்கள் நாம். ஆனா கண்ணன் தலையில திருட்டு பட்டம் வச்சுட்டு இருந்தோம்னால் அறியாமையாலே அஜ்ஞானத்தாலே செய்வது.